வணக்கம் நண்பர்களே. காலம் கலிகாலம் ஐயா. நடக்கும் சில செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கலி ஆரம்பமே இவ்வளவு மோசமாக மிகவும் மனக்கவலை அடையும் நிலவை இருக்குது. இப்போ ஒரு செய்தி லாஸ்ட்டு 2-3 நாள் செய்திகளில் ஒன்று திமுக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து வெட்டிய இளைஞர்கள், அதான் கஞ்சா போதையில் தகராறு பண்ணிக்கிட்டு சில பசங்க. ஸோ நாட்டில் போதைப்பொருள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்கு, இளைஞர்களை பாதிக்கிறதுங்கிறது இது ஒரு உதாரணம். அதை தட்டி கேட்டது ஒரு திமுக சேர்ந்த ஒரு நிர்வாகி. அந்த அம்மா அதை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிருக்கு. இன்னொரு செய்தியில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால சத்தம் போட்டாங்கனாக்கா அந்த ஒரு மறு செய்தியில் அந்த மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் ரோட்டில் கஞ்சா அடிச்சுட்டு ஆட்டம் போடுறாங்கங்கிறத ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போய் இருக்கையில் வீட்டுக்குள்ளே போய் அருவாளை திருப்பி அருவாளை எடுத்துகிட்டு வெட்டி போட்டு ஓடிந்துருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு நாடு கெட்டு போயிருக்கிறது, இந்த போதையினுடைய காரணத்தாலும் இந்த ரவுடித்தனம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் போதையெல்லாம் இல்லைன்னு பொய் சொல்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது நம்ம விருப்பம். இன்னொரு செய்தி கர்நாடகத்தை சம்மந்தப்பட்டது. ஹாவேரி மாவட்டத்தில் அரேமல்லபுரான்னு சொல்லி ஒரு கிராமமாக அனுமவாங்கிற ஒரு ஒருத்தர், அவருடைய மகன் பேர் மஞ்சுநாத். அவங்க அந்த கிராமத்தில் உள்ள இன்னொரு ஜாதியை சேர்ந்த பொண்ணும் காதலிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த மஞ்சுநாதனோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது பெண்ணின் தந்தை சந்திரப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது உடனே அவங்க இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அனுமவா வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அவரை இது அது என்னது எலக்ட்ரிக் கம்பம், மின்கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க. அந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் மொதல் அடிப்பான், வில்லன் திருப்பி வில்லனை பிடிச்சி அடிப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் ரவுடித்தனம். அதாவது அடிக்கிறது மின்கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தாங்கன்னா என்ன மடத்தனமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஓடிட்டாங்க, அடித்து போட்டு ஓடிட்டாங்க. போலீஸ் கேஸ் நடத்துகிறதாக இது ஒரு செய்தி. இதெல்லாம் பார்க்கும்போது ரவுடித்தனத்துக்கு அளவே ஓகே, கூட்டிகிட்டு ஓடிருக்காங்கன்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டப்பூர்வமாக என்ன நடக்கணுமோ அதுதான் வேணும். இந்த எலோப்பை கூட்டிகிட்டு ஓடுற சமாச்சாரங்கிறது கொஞ்சம் சென்டிமெண்ட்டான விஷயம். சட்டம் வயது வந்தவர்கள் செய்வதற்கு குறுக்க இல்லைனா கூட பெற்றோர்களை மீறி இந்த மாதிரி செய்கிறதுங்க மனக்கவலைக்குரிய விஷயந்தான். ஆனால் அதை இப்படி போய் ஒரு சாரார் போய் இன்னொருத்தரை எலக்ட்ரிக் போலில் கட்டி வச்சுட்டு அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு மடத்தனமான ரவுடித்தனமாக இருக்குது. இது ஒன்று. இதை விட இன்னும் கொடூரமான ஒரு செய்தி படித்தேன். அதுவும் கர்நாடகத்தில் தான். ஒரு அம்மா தன் குழந்தை 6 வயசு பையன், அவனுக்கு பேசுகிறதுக்கு வாய் வரல. ஸோ அதனால் அது என்னமோ தண்டேலிங்கிற கிராமம்னு ஏதோ போட்டிருக்கிறாங்க. அந்த தம்பதி, அதாவது ரவிக்குமார் ஷெல்லே சாவித்ரி, இவங்களுக்கு அந்த குழந்தை பேசுகிறதுக்கு திறமை இல்லை, பேச்சு வார்த்தை வரல அது. ஸோ போன வாரம் இவன் புருஷன் முன்னாடி சண்டை போட்டு அவன் புருஷங்காரன் இவன் பேசாத குழந்தை வைக்காத எங்கேயா தூக்கி எறின்னு சொன்னான்னா, இவன் வெறுப்படைஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போய் தூங்கிட்டு 6 வயசு பையனை தூக்கிட்டு போய் கால்வாயில் ஏதோ தூக்கி வீசிட்டு வந்தாங்கன்னா அந்த கால்வாயில் முதலைகள் நிறையா இருக்கிறாங்க. மேடம், என்ன கொடூரமாக இருக்குது. பெற்றதாயே பெற்ற பிள்ளைய முதலைக்கு இறையாக போடுற மாதிரி கொண்டு போய் போட்டு வந்த பிறகு அவளுக்கு பதட்டம் வந்துடுச்சு, பிள்ளையை காப்பாற்றணும். இப்போ தூக்கி வீசிட்டு வந்துட்டா இவ்வளவு மட்டமாகவும் இருப்பாங்கங்கிறது கற்பனையும் பண்ண முடியல. திருப்பி அலறி இருக்கா. அதுக்கப்புறம் போய் தேடி இருக்காங்க, குழந்தை எடுக்க முடியலை. அது சில பேர் இல்லை ஏதோ ஒரு உடல் பகுதி முதல வாயிலிருந்து தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி இப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. மறுநாள் சில உடம்பு துண்டுகள் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னா இப்போ முதல்ல தின்றுச்சுன்னு அர்த்தம். என்ன கொடூரமாக இருக்குது. குழந்தை பேச்சு இல்லை, வளர்க்க முடியலைன்னா அது அந்த குழந்தை என்ன செய்யும்? பெற்றவங்க நீங்கள் தான் பார்க்கணும். அதை முடியலைன்னா ஒரு அநாத ஆசிரமத்திலையாக விட்டுட்டு வந்திருக்கலாம். இப்படி போய் குழந்தைய கொண்டு போய்
கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் முதலைக்கு இரையாகிற மாதிரி குழந்தைய தூக்கி வச்சுருக்க அம்மாவை எங்கே போய் சொல்கிறது? இப்போ அவன் புருஷன் முன்னாடி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடக்கிறது மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன். காலம் கலிகாலம் ஐயா, நினைக்கவே பயமாக இருக்கிறது. நல்லதே நினைப்போம், கடவுளர்களால் பிரச்சனை இல்லாமல் இருக்க பார்ப்போம். நன்றி.